Hi everyone, 10th standard மேக்ஸுக்கு லாஸ்ட் டே நைட் கொஸ்டின். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்றே வந்து வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ பார்த்துருந்தாலே நம்ம பாஸ் பண்ணுறது எப்படி, ஓரளவுக்கு 70 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த கடைசி நிமிஷம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். சரிங்களா? அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. அந்த கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு 7 மார்க் எழுதுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பாஸ் மட்டும்தான் பண்ணணும், 40 மார்க் மேலே ஒரு 35-40 எடுத்தால் போதும்னா கிராஃப் ஜாமெட்ரி மஸ்ட்டு. நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாருமே கிராஃப் ஜாமெட்ரி கரெக்டாக போட்டுருங்க. அது கிராஃபில் நான் சொல்லிட்டேன், கிராஃபில் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. அதாவது டைரக்ட் வேரியேஷன், அதாவது ஃபஸ்ட்டு கிராஃப் ஐ திங்க் 3.15 நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு 3 சம்மில் டேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சம்ஸ் நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிளில் நிஷாந்த், வர்ஷிகா, அந்த பேங்க் சம் நினைக்கிறேன். ஸோ இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லாவே போட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் டேபிள் கொடுத்துருந்தாவது நீங்கள் எதோ பண்ணிடுவீங்க. அண்ட் ஸ்கேலை கரெக்டாக எழுதுங்க. கிராஃபில் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 tangent 4.4 பார்த்துக்கோங்க. அண்ட் 4.1 பொறுத்த வரைக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனி 2 பார்த்தா தான் நம்மளால் 1 எழுத முடியும். ஏன்னா நம்ம 2 கொடுத்து 1 எழுதணும். அப்போ எனி 2 பார்த்தா தான் சேஃப். சரி, இப்போ என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே பாஸ் பண்ணிடலாம் 10th. ஸோ பாஸ் ப்ளஸ் இப்போ ஒரு 7 மார்க் எழுதணும். 7 மார்க் 8 மார்க் கூட எழுதுறதுக்காக பிளான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ 1 மார்க் வந்து புக் பேக் நல்லபடியாக படிச்சிருங்க. ஃபெயில் ஆகிவிங்க கண்டிஷன் வந்துட்டா 1 மார்க் வந்து புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் 14க்கு 14 கண்டிப்பாக வரும். அண்ட் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எழுதுகிற மாதிரி நான் இதில் சொல்லியிருக்கேன். 5 எழுதுகிற மாதிரி. ஸோ மொத்தத்தில் ஒரு 70-75 மார்க் ஈஸியாகவே எடுத்துடலாம். கிராஃபு ஜாமெண்ட்ரி 1 மார்க் அண்ட் 5 மார்க் பாருங்கள். 5 மார்க் வந்து 1.1ல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளோட தெரிஞ்சிருக்கணும். அந்த A cross B, A union B இதெல்லாம் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள். இதுலேருந்து வந்துடும். பாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது படிங்க. 1.4ல் 9, 10 செகண்ட் எக்ஸாம்பிள் 1.1 இதுவும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை படிங்க. ஏன்னா ஏரோ டயக்ராம், இந்த கிராஃப் டேபிள் கண்டிப்பாக வந்துடும். f(x) அண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்துடும். FOG சம் 1.5ல் 8 சம் எக்ஸாம்பிள் 1.23 1.2. ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்மாக வந்துடும். அண்ட் 2.5ல் 11, 12. அது ஏன் 11, 12னா கன்செக்யூட்டிவ் அண்ட் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.3ல் 3, 3, 3, 5, 5, 5 அது கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் 2.9ல் இந்த ரேகா சம் 6 சம் அவ்வளோதான். 5 கணக்கு தான். ஸ்கொயர் ரூட் மட்டும் பார்த்துக்கோங்க. வர்க்கமூலம் 3.8ல் அந்த 3 கணக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த MN கண்டுபிடிக்கிறது AB கண்டுபிடிக்கிறது மஸ்ட்டு. 3.19 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸில் லாஸ்ட் 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த AB டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இல்லை அப்படின்னா அந்த A² - 5A + 7I. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2 இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே போடலாங்க. இன்ட்டு பண்ண தெரிஞ்சால் ஓகே. ஆன்சரை வச்சு LHS RHS தானே போட்டுருவீங்க. தேல்ஸ் தீரம், பித்தகாரஸ் தீரம் நல்லா படிச்சுக்கிட்டு ABTயும் நல்லா படிக்கணும். நிறைய பேர் ஆங்கிள் பைசெக்டர் நல்லா படிக்கிறது இல்லை. BPTன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல. BPTனா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தீரம், தேல்ஸ் தீரம். ஸோ இந்த 3 தீரத்துலேருந்து ஒரு தீரம் நாளைக்கு கன்ஃபார்ம். ஸோ அப்போ நீங்களே கூட்டுங்க. இங்கே ஒரு 2 5 மார்க்கு, இங்கே ஒரு 5 மார்க்கு, எப்படி ஸ்கொயர் ரூட் 1 வந்துடும், கன்ஃபார்மாக வந்துடும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 3, 4. மேட்ரிக்ஸில் 1 வரக்கு வாய்ப்பு இருக்குது. 5, 6 இதிலே ஆயிடுச்சு. பட் ரொம்ப டஃப்பாக எடுத்தால் இதுலேயே 4ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்புறம் 5.1ல் 5, 6 எக்ஸாம்பிள் 5.6 அது என்னது? கோஆர்டினேட்டர். ஒரு கோஆர்டினேட்டர் சம் எப்படி போடணும்? ஒரு படம் போடணுமா? படம் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த 4 இதை போட்டு ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம், அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் போடலாம். சூப்பராக போட்டு ஆன்சர் கொண்டு வரலாம். ஆன்சர் ஏதாவது ஞாபகம் வச்சுட்டு போங்க. ரொம்ப சிம்பிள். 5.3ல் 9 சம் ஆல்டிடியூட் மீடியன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து ஒரு சம் எதிர்பார்க்கலாம் நம்மக்கிட்ட. அடுத்தது ட்ரிக்னாமெண்ட்ரியில் சிப்பு சம் தான் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த சிப்பு சம்மாவது பார்த்துப்போங்க. எக்ஸாம்பிள் 6.21, 6.3ல் 4th, 5th அவ்வளோதான். 3 சம் தான். 7th சாப்டரில் மட்டும் ஒரு 8 கணக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா 7.3ல் 1, 2, 5, 7.24 எக்ஸாம்பிள் 7.26, 7.4ல் 1, 4, 6, 7 எக்ஸாம்பிள் 7.31. ஒருவேளை நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது படிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது, மறந்து போயிடும். இல்லை சார் முதல்ல நான் பார்த்துருக்கேன், ஒரு வாட்டி இது பார்த்தா போதும் ஒரு வாட்டி போட்டு பார்த்தா போதும்னா போட்டுடலாம். ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பாஸ் பண்ணணும், வெறும் பாஸ் தான் 40 மார்க் எடுக்கணும் போதும் அப்படின்னா இந்த சம்ஸ் தாராளமாக போடலாம். நான் டப்பா போடுறேன் பாருங்க. அந்த சம்ஸ் தாராளமாக இப்போ டைம் இருக்கிறதுக்கு இப்போ கடைசி நிமிஷத்தில் உட்காந்து நம்ம கன்ஃபார்மாக போடலாம். அந்த மாதிரி சம்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த டப்பா போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் எழுதலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நான் சொன்ன எல்லாமே படிச்சிங்கன்னா 7, 8 மார்க் கூட எழுதலாம். பாருங்கள் 8 வரும் பாருங்கள். 7.3, 7.4. ஸோ அடுத்தது வரும் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.23 ஃபஸ்டம் சம்மு. அடுத்து ப்ராபபிலிட்டியில் 8.27, 8.20, 30 இந்த 3 சம்லேருந்து ஏதோ ஒரு சம் வரப்போகுது. இல்லைனா எக்ஸைஸ் 8.4ல் 6, 7.
8.3ல 789. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள், ஒரு 7 5 மார்க் அசால்ட்டாகவே எழுதிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு சென்டம் எடுக்கணும்னா முன்னாடியே நான் வீடியோ போட்டுட்டேன். இது வந்து லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டே நைட் கொஸ்டின், அவ்வளோதான். அண்ட் ப்ளஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ பாக்ஸ் பண்ணிட்டேன், அதில் இதையும் பாக்ஸ் பண்ணுறேன். கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதையாவது படிங்க, ஓகேவா? ஸோ கன்ஃபார்மாக முடியும், உங்களால் முடியும். கிராஃப் ஜாமெட்ரி பார்த்துங்க 1 மார்க் பார்த்துட்டு போதும், 2 மார்க் கூட வேணாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. இப்போ வாங்க 2 மார்க் ஒரு 5லேருந்து 6ஆவது எழுதணும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்க. 1.1ல் அந்த ஃபஸ்ட் 2 சம் A கிராஸ் B AB கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 1.2ல் 4 சம். 1.4ல் அந்த 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் 2 ஃபங்க்ஷன் ஈஸி தான். 1.4ல் FOG அந்த A கண்டுபிடிக்கிறது K கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ப்ரூவ் பண்ணுறது கேட்பாங்க. ஸோ இதிலே 2 மார்க் வந்துடும். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் இந்த லேடரு கைட்டு இந்த சம்ஸ், இந்த 5 சம்ஸ் நல்லா பார்த்துக்காங்க. எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸோடு கொடுத்துருக்கேன், ஒரு 2 மார்க் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 3.1ல் 3.17ல் 1 2 3 4 5 6 இதில் அதாவது மேட்ரிக்ஸில் இந்த ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் சாதா ஆர்டர் கண்டுபிடிக்கிறது. 3.80ல் 1 2 3 4 சாதா அடிஷன் பண்ணுறது. 3.90ல் இன்டூ பண்ண தெரிஞ்ச ஆன்சரு. ஸோ இதுலேருந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மென்சுரேஷனில் இருக்கிறதே 8 2 மார்க் தானுங்க. நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், முடியும். லாஸ்ட் மினிட் தானே, முடியும், கண்டிப்பாக முடியும். இதுலேருந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாட்டில் 8.1 8.2 8.3 எக்ஸாம்பிள். 8.1ல் 1 2 3 7 இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 8.4ல் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன், 8.3ல் ஒரு 5 சம் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தத்தில் இங்கே ஒரு 10 சம் அந்த 8th சாப்டரை படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இதெல்லாம் படிக்கணும்னா ஒன்றுமே தெரியலனா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட முடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கிற 35 கூட எடுக்க முடியாது. நான் இப்போ தான் 35 எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு 8 மார்க் கிராஃப் ஜாமெட்ரி எல்லாம் பார்த்து 1 மார்க் படிச்சுட்டு போயிடு, 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இல்லையா, நான் ஓரளவுக்கு 2 மார்க்கே படிச்சுக்குவேன், நீங்கள் சொல்லுங்கள் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் படிச்சிங்கனாலே இங்கே பாருங்கள், இங்கேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ 2 மார்க் எழுதலாம் அப்படின்னு. ஸோ கட்டாயமாக 6 எழுதலாம், பட் 5ன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒரு 10லாம் எழுதணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி 10 5 மார்க்கும் எழுதணும் அப்படின்னாலும் வீடியோ போட்டுட்டேன், அதை போய் நீங்கள் 2 நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ 90க்கு 90 சாரி 100க்கு 100 போட்டிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். தட்ஸ் இட். இதுதான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். ஸோ ஒன்றுமே முடியலன்னா அந்த பாக்ஸ் கொஸ்டின், எல்லாம் முடியும்னா அந்த பாருங்கள் பாக்ஸ் இல்லாத கொஸ்டினும் சேர்த்து அந்த பாக்ஸோட சேர்த்து இது எல்லாமே, ஓகேவா? இது என்ன இருக்குது நீங்களே எடுத்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? நல்லா பண்ணிட்டு வாங்க எக்ஸாமு. தயவுசெய்து ஃபெயில் மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்னா கிராஃப் ஜாமெட்ரி படித்தாலே 1 மார்க் படித்தாலே ஒரு 2 3 ஃபஸ்ட்டு சாப்டர் தியரமு, இந்த இடத்துல 3 3 5 5 அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 4 முக்கியமான சம், அந்த 8th சாப்டரில் ப்ராபபிலிட்டி இதையாவது பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் எடுத்து ஒரு 50 மார்க் கிட்டே வரலாம், ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.